நான் யாருக்கும் எதிரான உண்மையிலே கிடையாது. நான் கேட்குற ஒரே ஒரு ஆசை என்னன்னா, சரி நித்யானந்தா தப்பு பண்ணிட்டார், பெண்களை வச்சு ஏதோ பண்ணிட்டார், பெண்ணும் கூட தப்பாக இருந்துட்டாருன்னு சொல்லி தானே ஊருக்கு அடித்து விரட்டினீங்க. எல்லாரும் கொடுத்த புகாரில் நான் ஒரே ஒன்று, நித்யானந்தா என்னை கற்பழித்தான்னு எத்தனை பெண்கள் வந்து இதில் கொடுத்தாங்க? யாரும் அதிகமாக கொடுக்கல, இருந்தாலும் ஊராக விரட்டி அடித்தோம். இது நம்ம தங்க கோயில் கட்சி இருக்கார வேலூரில், அவர் நல்லா அப்படியே உத்தமனா ஓகிமா, அவர் வந்து கல்வி கொள்ளை அடிக்கவே இல்லையா? கோயில் கட்டி வருமானம் சம்பாதிக்கவே இல்லையா? அவங்க பரம்பரையே கண்ணுக்குது. இங்கே ஓம் சக்தி கோயிலுக்கு அடியார் கட்டி சம்பாதிக்கிறாரு. அவரால் எத்தனை குடும்பம் அழிஞ்சு போச்சு. ஒரு ஊராக வாங்கி போட்டு வச்சுருக்காரு. அரசாங்க சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சுருக்காரு. அது உங்களுக்கு தப்பாக தெரியலையா? அதுக்கப்புறம் அப்படியே வாங்க, ஜக்கி வாசுதேவமால எத்தனை கேஸ் இல்லை, எத்தனை பெண்களை இந்த பண்ணாருன்னு சொல்லி கேஸ் இருக்குது, எத்தனை வனவிலங்குகள் சத்தீஷ்னு கேஸ் இருக்குது. இருக்கிறதுலே டுபாக்கூர்லேயே நம்பர் 1 டுபாக்கூர் நான் சொன்ன இந்த 3 பேரும். இவங்களை விட நித்யானந்தா எவ்வளோ மேலு. நித்யானந்தாவை நம்ம விரட்டி அடித்ததுக்கு ஒரே காரணம், நான் பேசுகிற தாய்மொழி அவனுக்கு தமிழாக இருந்துச்சு. இவங்க 3 பேருக்கும் தாய்மொழி ஆந்திராவா தெலுங்கா இருந்துச்சு. நான் தப்பாக எடுத்துக்கிறேன், எந்த தெலுங்காரும் நான் எதிராக கிடையாது, தெலுங்கா இருந்துச்சு, அவ்வளோதான். அதனால தான் நான் சொன்னேன், பாவம் நித்யானந்தா வந்து நான் பிராமணனா இல்லாமல் ஒரு ஆந்திராவை சேர்ந்தவனாவோ இல்லை பிராமணனாவோ இருந்திருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் யார் அரசியலுக்கு வரணுன்ற அளவுக்கு நிர்ணயிக்கிற அளவுக்கு உயர்ந்துட்டு இருப்பான். அவன் தமிழனாக போயிட்டதுனால், பச்சையாக சொன்னால் முக்குலத்தர் சமுதாயத்தை சேர்ந்தவனாக போயிட்டதுனால் அவனை விரட்டி அடிச்சிங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், தமிழனாக இருந்து நாங்கள் தவற விட்டோம். போலி சாமியாரா திருட்டு சாமியாரா அதெல்லாம் தெரியாது. அவன் வரட்டும், தமிழ்நாட்டுக்கு வரட்டுமே. ஏங்க மருவத்தூரம்மன் அடியார் அரசாங்க சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. ஆந்திராவிலேருந்து அவர் செஞ்சுருக்க முடியுமா? இங்கே இவர் செஞ்சிருக்கு பங்காரு அடிகளார். பங்காருன்னு தெலுங்கு தானே? என்ன இது? அதை தான் கேட்குறேன் நான், நியாயமாக தான் கேட்குறேன். அதில் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு ஹாஸ்பிட்டல் போன எனக்கு கமெண்ட்டில். இந்தப்பா தமிழை என்றைக்குமே பைத்தியமாக தான் இருக்கான். அவன் தெளிவாக இருந்தால் நீங்களாம் இப்படி சாமியார், நீங்கள் பாருங்கள், அரசியலே நீங்கள் தான் இருக்கீங்க, சாமியாரும் நீங்கள் தான் இருக்கீங்க, கல்வியும் நீங்கள் தான் நடத்துகிறீங்க, வியாபாரமும் நீங்கள் தான் பண்ணுறீங்க, வட்டிக்கு நீங்கள் தான் விடுறீங்க, அரசியலில் அப்புறம் அரசாங்க உத்தியோகத்தில் நீங்கள் தாங்கிறீங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் நாங்கள் எங்களுக்கு ஆசை இருக்காதா? நாங்களும் உணர்ச்சி உள்ள மனுஷங்க தான்யா. அது சொன்னால் நீங்கள் வந்து கோவப்படுறீங்க. இதே நான் ஆந்திராவில் போயிட்டு தமிழை வந்து அரசியல் இருப்பேன், சாமியாரும் இருப்பேன், அப்புறம் கவர்மெண்ட் வேலையும் நானே இருப்பேன், கல்வியும் நானே நடத்துவேன், எல்லாமே வியாபாரமும் நானே பண்ணுவோம், எல்லாமே நாங்களே பண்ணோம். ஆந்திராக்கார் சும்மா விட்டுருவாங்களா? அது தப்பு இல்லையா? அது அவங்களுக்கான உரிமையை நம்ம விட்டு கொடுக்கணும். இல்லை ஒரு 10% எங்களுக்கு தமிழ்நாட்டை விட்டு கொடுங்கன்னு கேட்குறது எவ்வளோ ஒரு பெருந்தன்மை. ஆனால் அதில் வந்து என்ன பைத்தியம் பயன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு நாள் வந்து நீங்கள் இது கண்டிப்பாக வந்து தமிழர்கள் உணர்வாங்க. தமிழர்கள் உணரும் போது உங்களுக்கு புரியும் எங்களோட வலி என்னைக்காவது